பாவங்க நம்ம பிரீத்தி சிந்தா எப்படியாச்சும் மேட்ச் ஜெயிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்தாங்க. அந்த நம்பிக்கையை கொடுத்துட்டு கடைசியில பாத்தீங்கன்னா போய் தோத்துட்டாங்க. சரிவங்க அதை பத்தி ஃபுல்லா பார்க்கலாம். அதாவது இப்போ நடந்து முடிஞ்ச மும்பை இந்தியன்ஸ் vs பஞ்சாப் கிங்ஸ் மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம பஞ்சாப் வந்து செம்மையா ப்ளே பண்ணாங்க. நாங்க சொல்லணும் 10 ஓவர்ல ஆல் அவுட் ஆன் டே மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா 20வது ஓவர் வரைக்கும் கொண்டு வந்திருக்காங்க. அதுவும் வெறும் 9 ரன் வித்தியாசம் தான் தோத்துருக்காங்க. டார்கெட் வந்து 190க்கு மேல தாங்க. அதுவும் இன்னைக்கு 2-3 சேஞ்சஸ் வர பண்ணியிருந்தாங்க. நம்ம ராயலி ராசா வர உள்ள வந்திருந்தாரு. நம்ம சாம் கரன் வந்து ஓப்பனிங் இறங்கினாரு. இந்த மாதிரி ஒரு சில மிஸ்டேக் வந்து பண்ணிட்டாங்க. இதுதாங்க இந்த தோல்விக்கு வந்து ஒரு முக்கிய காரணமாவே அமைஞ்சது. என்னதான் டாப்ல இருக்கிற 5 பேர் சொதப்பினாலுமே அதுக்கப்புறம் இருக்கிற 6 பேர் வந்து பாத்தீங்கன்னா செம்மையா வந்து ப்ளே பண்ணாங்க. அவங்க தாங்க மும்பை டீமுக்கு பயத்தையே காமிச்சாங்க. மேட்ச் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிச்சுரா, இதுக்கப்புறம் எங்க பஞ்சாப் ஜெயிக்க போறாங்க, பக்கத்துல கூட வர மாட்டாங்க, குறைஞ்சது 50 ரனுக்கு மேலதான் தோப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தாங்க இருந்துச்சு. இப்போதாங்க ஆரம்பிச்சாரு நம்ம அசுதோஷ் அண்ட் சசாங் சிங் 2 பேரும் போட்டு பொழந்து எடுத்தாங்க. சசாங் சிங் அவுட் ஆனது, நம்ம அசுதோஷ் மட்டும் தனியாலா போராடினாருங்க. ஒரு வழி அவரோட விக்கெட் நம்ம ஜெரால்ட் கோட்ஸ் வந்து எடுத்துருவாருங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம ரபாடா வந்து பாத்தீங்கன்னா வந்த உடனே ஃபர்ஸ்ட் பால் 6 அடிப்பாரு. என்னதான் அந்த மேட்ச் ஜெயிக்க முடியல அப்படின்னாலுமே மும்பை டீமே அலற விட்டாங்க நம்ம பஞ்சாப் டீம். இந்த மேட்ச் க்ளோஸ் ஆவர நம்ம பிரீத்தி சிந்தா வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா அந்த மேட்ச் ஜெயிச்சிரும் அப்படிங்கிற மாதிரி வந்து ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. கடைசி ஒரு வரைக்குமே நம்பிக்கையோட தாங்க இருந்தாங்க. எல்லா ஃபேன்ஸுமே கண்டிப்பா இந்த மேட்ச் பஞ்சாப் தான் ஜெயிக்க போறாங்க, ஜெயிச்சா செம்மையா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தாங்க எதிர்பார்த்தாங்க. கடைசி ஓவர்ல நம்ம ரபாடா வந்து பாத்தீங்கன்னா ரன் அவுட் ஆயிருவாருங்க. இல்ல அப்படின்னா கண்டிப்பா இந்த மேட்ச் ஜெயிக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருந்திருக்கும். சரி ஓகே, இந்த மேட்ச்ல நம்ம பஞ்சாப் டீமோட பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் பத்தி உங்களோட கருத்துன்னு சொல்லி மறக்காம கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லிட்டு போங்க.